அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Condiment by Mommy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கஸ்டர்ட். அதுக்கு நம்ம ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறோம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆடையும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஓரத்தில் படிஞ்சிருக்க ஆடையும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து விட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கணும். பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/4 கப் சேமியா ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். சேமியா ஓரளவுக்கு பால்லையே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு 100 ml பாலை ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேமியா கூட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் விட்டுட்டோனாலுமே லம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், எந்த கேப்பும் இல்லாமல். இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் வந்து இது கூடுதலாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்துட்ருக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காயிருச்சு. இப்போ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும், ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணலாம். இப்போ கஸ்டர்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். Thank you for watching.